பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நாம் கைரோஸ் தேவனோட தியானம் பண்ணுகிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அநேக வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை அவர் அறிகின்ற அறிவில் அவர் நம்மளை வளர்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அது 2ஆம் பாகம், அதை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து வசனத்திலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம். என்னோட வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் in his resurrection we have been united. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்துல நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம்னா அவருக்குள் இருக்கிற நாம அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாகவும் நாம் எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள எழுப்பப்பட்டு நமக்குள்ள என்ன காணப்படுதுங்க? இப்போ புது வாழ்வு காணப்படுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் முதலாவது நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம்? சிலுவையில் அடிக்கப்படுகிறோம். 2வது கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிக்கப்படுகிறோம். 3வது கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறோம். 4வது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மறுபடியும் எழுப்பப்பட்டு அந்த மறுரூபமான வாழ்க்கையை வாழ கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நம்மளை எழுப்பியிருக்கிறார். என்ன ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு இல்லைங்களா? கிறிஸ்து இயேசுவுடைய ஜீவனை நாம் வாழ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம உயிர் தெழுந்ததுனால யோவான் 15:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் மரித்திருக்கிறோம், அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்போ உயிரோடு எழுப்பப்பட்டதுனால அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஒரு திராட்சை செடியில எப்படி கொடிகள் இருக்கிறதோ அதே போல அவருடைய சத்துவம் நமக்குள்ள, அவருடைய ஜீவன் நமக்குள்ள, அவருடைய சுவாசம் நமக்குள்ள அவருக்குள் இருக்கிறதுனால மிகுந்த கனியை கொடுக்கிறவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற வாழ்க்கைக்கு மிகுந்த கனியின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அவரோட நம்ம இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். அதுக்குன்னு மேல என்னங்க பெரிய பாக்கியம்? கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும் போது we are united, we have fellowship. அவரோட ஐக்கியத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு உண்டு. 2வதாக நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்ன தெரியும் பண்ணுங்க? நம்மளுடைய கவலை எல்லாம் கேன்சல் பண்ணிடும். நம்மளுடைய தேவையில்லாத பயங்களெல்லாம் கேன்சல் பண்ணிடும். பயமுறுத்துதல்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பிசாசு பலவிதமான பொய்களை கொண்டு வந்திருப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். எதுங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் நமக்கு என்ன பண்ணும்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்க இருதயத்தையும் உங்க சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்ம இறுதியும் நம்ம சிந்தனைக்காக பிசாசு பல போராட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறான், பல சிந்தனைகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்து இயேசுவை கீழ்படுத்துகிறோம். தேவையில்லாத யோசனைகள் வருதா, அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நாம் என்ன பண்ணுகிறோம்? we bring it under submission, under subjection to Christ Jesus our Lord. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு அந்த அதிகாரம் உண்டு. எல்லா காரியங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும், சோதனைகளும் எது வந்தாலும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையும் அதே ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. என்ன ஒரு ஆசீர்வாதம்! கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நமக்கு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இருக்கிறதுனால நமக்கு தேவ சமாதானம், எல்லா சூழ்நிலை மேலேயும் தேவ சமாதானம் இருக்குது. எதிர்காலத்தின் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்ததுனால புது வாழ்வு நம்மளுக்கு இருக்குதுங்க. அவர் நம்ம மனதையும் நம்ம சிந்தனையும் அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுனால தேவ சந்தோஷம் நம்மளோட இருக்குதுங்க. தேவ அன்புலேருந்து நாம் பிரிக்கப்படாமல் இருக்க கிறிஸ்து இயேசுடைய சிந்தனை, நம்மளுடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து இயேசுக்குள் நான் இருக்கும்போதே நான் சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறேன், நான் பலத்தை பெற்றுக்கொள்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அநேக வீரமான காரியங்களை அவங்க செய்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் அசாத்தியமான காரியங்களை அவங்க படிக்கிறாங்க. எப்படிங்க? அது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நபர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். சும்மாலாம் நம்மளுக்கு அது கிடைக்காதுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இருக்கும்போது தேவ பலத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய சத்துவத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நீங்க அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நான் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னோட வருகிறார் என்ற விசுவாசத்தின் அறிக்கைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் ரோமர் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோட உடன் சுதந்திரராக நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுங்க? கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது we have obtained an inheritance. ஒரு தகப்பன், ஒரு பெரிய பணக்காரன் இன்னைக்கு திடீர்னு வந்து நமக்கு என்னுடைய உடன் சுதந்திர நீ, என்னுடைய பிள்ளையோட நீ உடன் சுதந்திரன்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி மாறுங்க இல்லைங்களா? எல்லா அண்ட சராசரங்களுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஒரே பேரான குமாரனோட நீயும் என்னவா இருக்கிற உடன் சுதந்திரர்களா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது இல்லைங்களா? நம்ம திடீரென்று எங்கேயும் இல்லாத நம்ம எங்கேயோ இருந்தோம், ஒரு முகவரி இல்லாம நம்ம இருந்தோம், எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாத நம்ம இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து ரத்தத்தால நம்மளை கழுவி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை உடன் சுதந்திரராக an eternal inheritance is given to us because we are in Christ. Hallelujah. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன ஆக்கப்படுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இந்த சரீரமானது பாவம் நிறைந்த, பாவம் அடைந்த இந்த சரீரம் ஒரு நாள் மரித்து போகும். ஆனா கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது நாம் மரித்தாலும் நாம் பிழைப்போம். நாம் இந்த சரீரமானது அழிவி போனாலும், சரீரமானது இது அழிவுக்குள்ளாக ஆனாலும், அழிவில்லாத சுத்தமா இருக்கிற அந்த மறுவாழ்வை இந்த சரீரம் பெற்றுக்கொள்ளும், இந்த ஆத்மா பெற்றுக்கொள்ளும். ஏங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நித்திய வாழ்வு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நமக்கு தேவனோடு ஐக்கியம் உண்டாகிறது என்று நாம் பார்த்தோம். அவர் மரணத்துல நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம், அவர் உயிர்த்தெழுதல நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நம்மளுடைய மனதை காக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு தேவ பலன் உண்டாகிறது, தேவ சத்துவம் உண்டாகிறது, தேவ அபிஷேகம் உண்டாகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு தேவனுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அவர் உடன் சுதந்திரர்களாக கிறிஸ்து இயேசுவோட நம்மளை மாற்றி இருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு கிடைக்கிற பாக்கியம் எதுங்க? கடைசியாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நாம் மரித்தாலும் நாம் பிழைப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நித்திய வாழ்வின் நம்பிக்கையும், நித்திய வாழ்வின் ஆசீர்வாதமும், நித்திய வாழ்வின் நிச்சயமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தேவனுக்கு இந்த காலை வேளையில நம்ம நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களுக்காக நன்றி, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுக்காக நன்றி, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக, சத்துவத்துக்காக, எல்லா புத்திக்கு மேலாக எங்களை நீர் பாதுகாத்தப்பா. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து ஆண்டவரே நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம். உங்க நாம மகிமை பெறட்டோம்ப்பா. உமக்கே துதிகன மகிமை. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.